ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு வடு மாங்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நீர் வடு எப்போவும் நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். இன்றைக்கி 1/2 கிலோ வடு மாங்காயில் மட்டும்தான் செய்கிறேன். நம்ம ரொம்ப ஊறுகாய் வத்தல் அதெல்லாம் ரொம்ப சாப்பிட்றதில்ல. அதனால் இப்போதைக்கு சும்மா ஒரு 1/2 கிலோவில் மட்டும் செஞ்சு தரேன். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி எத்தனை கிலோவில் வேணால் செஞ்சுக்கலாம். கரெக்டாக எல்லாமே மெஷர்மெண்ட்டு, தண்ணி முதற்கொண்டு எல்லாமே இதில் அளவு தான். செஞ்சு வச்சிங்கனாக்கா ஒரு வருஷம் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியில் வச்சாலே நல்லா தான் இருக்கும். இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீர்வடுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது 1/2 கிலோ நீர்வடு எடுத்திருக்கேன். இது எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மே 2 மாதமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் கூட நல்லா தான் இருக்கும். இது கிலோ கணக்கில் அப்படி தான் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு செய்யும்போது அளவு கிலோ கணக்கில் எடுத்துக்கக்கூடாது, கப்பு கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ நான் இந்த கப்பில் 4 கப்பு அளந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் இருந்துச்சு 1/2 கிலோவுக்கு. அடுத்தது பெருங்காயத்தூள் வேணும். இந்த 4 கப்பு மாங்காவுக்கு இது காய்ச்சி ஆற வச்ச தண்ணி 1/2 கப்பு, உப்பும் 1/2 கப்பு எடுத்துக்கணும். கடுகு பவுட்ரு பண்ணிக்கணும். கடுகும் மிளகாயும் பொடிசாக மிக்சியில் போட்டு நம்ம நுணுக்கிக்கணும். மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. இதுவும் 1/4 கப்பு இருக்கணும். கடுகு தூளும் 1/4 கப்பு இருக்கணும். இதை நம்ம இடித்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கலாம். சப்போஸ் அது 1/4 கப்பு இல்லை அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா போகிறதுக்காக கொஞ்சம் மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது விளக்கெண்ணெய் வேணும். விளக்கெண்ணெய் ஒரு கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அதை நம்ம தடவி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். கோட்டிங் எவ்வளோ வருதோ 3லேருந்து 4 ஸ்பூன் வரும் தேவைப்படும். அதாவது ஒரு கப்புக்கு ஒரு 3/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போடுறதுக்கு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஜாரு, கிளாஸ் பாட்டில் இதில் தான் போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவைப்படும். இவ்வளோ தான் தேவை. இப்போ மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். இந்த வடுமாங்காய் நல்லா ஊற வச்சு 4-5 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு துணியில் போட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 1 hour 2 hour அப்படியே வச்சிட்டிங்கனாக்கா அது தண்ணியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கக்கூடாது. அதேமாதிரி மிக்சிலையும் நம்ம கலக்க போகிற பாத்திரம், பாட்டில் எதுலேயுமே ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம காய்ச்சி ஆற வச்ச தண்ணி மட்டும்தான் ஊற்றணும். நல்லா கொதிக்க வச்சு ஆறின தண்ணி அது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகா பொடி பண்ணிவிட்டு என்ன அளவு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். மிளகா நம்ம அரைச்சாச்சு. மிளகாத்தூள் 1/4 கப்பு கொஞ்சம் கூடவே இருக்குது. நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம். அடுத்தது 1/4 கப்பு கடுகு, இதை போட்டுக்கலாம். இந்த கடுகு போடும்போதே நம்ம உப்பு போட்டுடலாம். இதுலேயே உப்பு. அடுத்தது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் சும்மா கொஞ்சமாக ஒரு 4 வாட்டியும் அமுக்கியிருக்கேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். மஞ்சத்தூள் இந்த சின்ன ஸ்பூன் தான், அதனால் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூளும் நம்மளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போதும். சரி, அடுத்தது மிளகாத்தூள். இது ஒரு 1/4 கப்பு போதும். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நம்மளுக்கு காரம் பத்தலைன்னா கூட நம்ம திருப்பி அந்த தூளை போட்டுக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. இந்த மிளகாவில் காரம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இந்த எடுத்து வச்சேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பொடியை டேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் கார மிளகாயா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வாட்டி நல்லா அரைச்சிக்கிறேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுலேயும் ஈரமே இருக்கக்கூடாது. நம்ம விளக்கெண்ணெய் போட்டு நல்லா பெரட்டணும். விளக்கெண்ணெய் போட்டு, அதனால தான் நான் கொஞ்சம் அகலமான பவுலாக எடுத்திருக்கேன். இல்லாட்டி நீங்கள் அந்த பாட்டிலில் போட்டு குலுக்கிக்கலாம். இருந்தாலும் நான் இப்படி கலந்தே போட்டுடுறேன். 1 2 3 ஒரு கப்புக்கு 3/4 ஸ்பூன் விளக்கெண்ணெய் அந்த அளவுக்கு போட்டு அப்படியே கலந்து பார்ப்போம். உங்களுக்கு இது எல்லாமே கோட்டிங் ஆயிடுச்சுனாக்கா பாருங்கள், நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு.
இந்த அளவுக்கு கோட்டிங் இருந்தால் போதும். இந்த மாதிரி ஆச்சுனாக்கா திருப்பி எண்ணெய் ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு ஒரு சில மாங்காயில் வந்து கோட்டை ஆகலை அப்படின்னாக்கா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எண்ணெய் வந்து நல்லா கோட்டாயிடுச்சு. இப்போதைக்கு எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா பொடி, எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம எல்லாமே கலந்துட்டோம். இதுவும் நல்லா கோட்டாகும். நல்லா கோட்டானதும் இதை எடுத்து நம்ம இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றி கலந்து ஊறின பிறகு கூட பாட்டிலில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இது சும்மா இடத்த அடைச்சிட்ருக்கும்ல, கொஞ்சம் தானே இருக்கு. அதனால நான் வந்து இதை சின்ன பாட்டில் இதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அது அப்படியே அவ்வளோதான். நம்ம எல்லா இதுவும் போட்டாச்சு, எல்லா மாங்காயும் போட்டாச்சு. இதில் ஒட்டிட்டு இருக்கிற பொடி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் போட்டுடலாம். எந்த பாத்திரத்துலேயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஊற ஊற அப்படியே தண்ணி வந்து மேலே வந்துடும். இது வந்து 10 டேஸுக்காவது மினிமம் ஊறணும். 10 டேஸ் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இது வந்து டைட்டாக ஏதாச்சும் ஒரு துணி போட்டு வாயை கட்டி வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். நல்லா ஊறின பிறகு நம்ம ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஒரு துணி போட்டு வாயை கட்டி வச்சிடணும். ஒரு துணி இல்லைனாக்கா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதோ ஒன்று, உங்களுக்கு வந்து காற்று உள்ளே போகணும், அவ்வளோதான். போட்டுட்டு இந்த மாதிரி வாயை வந்து கட்டி வச்சுருங்க. நான் சும்மா வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடுறேன், அவ்வளோதான். டெய்லி எடுத்து நம்ம நல்லா குலுக்கி வைக்கணும். அப்படியே 10 டேஸ்க்கு அதை ஒன்றும் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இவ்வளோதான், ரொம்ப கம்மியாக இருக்கும், இருக்கிறதே தெரியாது. ஆனால் 10 டேஸ் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு 10 டேஸ் ஆயிடுச்சு. ஒரு 5 டேஸ் வரைக்கும் நான் டெய்லி குலுக்கி விட்டு வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 5 டேஸ் ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு நம்மளுக்கு வந்து துணியோ டிஷ்யூவோ போட்டுலாம் மூட வேண்டாம், டைரெக்டா மூடி போட்டே மூடிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. மாங்காவும் பாருங்க எப்படி ஊறி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இனிமேட்டுக்கு நம்ம நார்மலாக மூடி வச்சிடலாம். இது வெளியிலே வைக்கலாம், 1 இயர் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோதான், நம்ம வடுமாங்காய் ரெடி. நான் வந்து கொஞ்சம் 1/2 கிலோவில் தான் போட்டிருக்கேன், ஏன்னா நாங்கள் ரொம்ப ஊறுகாய்னா சாப்பிட மாட்டோம். அவ்வளோதான், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.